திரு அரசகுமார் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம் பல முனைகளில் எதிர்க்கிறாங்க. நாம் தமிழர் வளர்ந்துட்டு வராங்க, விஜய் வேற வரப்போறாரு. இவ்வளோ முனைகளை எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதாவது அதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு, போதைப் பொருள்லாம் அதிகமான புழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சகோதரர் நாகராஜ் சொன்னார். அதை மணிகண்டனும் வலியுறுத்தி பேசினார். குஜராத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கடலையா இல்லது உத்தரப்பிரதேசத்தில் சிறுமி பாலியல் பலாத்காரத்தில் இருந்து நடக்கலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, போதைப் பொருள் அப்படி பார்க்க போனால் அதானி துறைமுகத்தில் இருந்தால் குஜராத்தில் இருந்தால் வருதுலாம் செய்திகள் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது, அங்கே அதிகாரங்கள், அங்கே நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகளை உடனே மாண்புமிகு முதல்வர் இறங்குறார். உதாரணமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை வச்சுக்கிட்டோன்னா உடனடியாக அங்கே இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் பணி மாற்றம் செய்யப்பட்டார், இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதுபோல் மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அது நியாயம், நாங்கள் நியாயப்படுத்தி பேசல. ஒரு தவறுகள் கொலை பண்றாங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொலைகள் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டியை கொண்டுச்சு, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டியை கொண்டுச்சுங்கிற மாதிரி தான் வருது. இது என்னன்னா சதி திட்டங்கள். சதி திட்டங்கள் தீட்டப்படுறதெல்லாம் ஒரு அளவு தான். என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சதி திட்டத்தையா கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சியில தான் முக்கியத்துவம் காட்ட முடியும் மொழிய. அது வரும்பொழுது நீங்க ஒருத்தரையும் மானிட்டர் பண்ணி ஒருத்தரோட சதி திட்டத்தையும் அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு, காவல்துறை மேல ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நடக்காதுன்றதுதான் பாயிண்ட். நீங்க பாத்தீங்க, பாஜகவை சேர்ந்தவர் பெண் தாதா இப்பதான் பாஜக நீக்கிருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது போல அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டு யாரை வேணாலும் கட்சியில சேர்த்தலாங்கிற மாதிரி சேர்க்கறதுனால அதிமுக கவுன்சிலர்கள், பாஜக பெண் தாதாக்கள் எங்க இருந்து வந்தாங்க? சதி திட்டங்கள் எங்க இருந்து உருவாக்கப்படுகிறது? அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் ரீதியா நம்ம பார்க்கணும்ல. நாங்க மக்களுடைய திட்டத்தை நம்பிதான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிறது. நீ அவங்க சொன்னாங்க, கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசிட்டு இருக்காரு, அவங்க அங்க போயிருவாங்க, இவங்க இங்க போயிருவாங்க. இங்க பாருங்க, கூட்டணிங்கிறது அழகா சகோதரர் சொன்ன மாதிரி, கூட்டணிங்கிறது கொள்கை ரீதியாக தாங்க இருக்க முடியும். தேர்தலில் வெற்றி பெறுறது ஒரு இலக்கா கிடையவே கிடையாது. உங்க நண்பர் தான் இல்ல கொள்கையெல்லாம் கிடையாது. அதை சொல்றேன். அதாவது ஒரு பொது திட்டத்தினுடைய காமன் பிளாட்ஃபார்ம் தாங்க பயணிக்கிறோம் நம்ம. அதுல இந்த கட்சிக்கு இந்த கொள்கைகள், இந்த கட்சிக்கு இந்த கொள்கைகள், இதை கட்டாயமா நிறைவேற்றணும், இதுல தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது மத பிரச்சனையை திமுக தூண்டதான் ஜாதிய வன்மத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் திமுக அவங்க எல்லாம் முன்னேற்றலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பாக்குறவங்க எல்லாம், தொலைக்காட்சி பாக்குறவங்க சிரிப்பாங்க. சிறுபான்மையினருக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாருடைய கொள்கை அதான். பெரியாரின் கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், இதே பாஜக சொன்னுச்சு, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் பொழுது இவங்க கடன்காரன் ஆக்குறாங்க, தேவையில்லாம மாநில உரிமை தொகை கடன் சுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல காப்பி அடிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1250 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்கப்படும். அதே மாதிரி காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், இது மாதிரி திட்டங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. மக்கள் இன்னைக்கு சுபீட்சமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுக்கு திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி அங்கங்க கலவரங்கள் வரத்தான் செய்து இல்லைன்னு சொல்ல, கொலை நடக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்லல. அதை கட்டுப்படுத்துறதுக்கான அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போறாங்க. மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் வந்தோன்னு சொன்னார், அன்பு சார் வந்தோன்னு சொன்னாரு, ரவுடிகளை அவர்களுடைய பாணியிலே பதில் சொல்லப்படும். அதுதான் சட்டம். அது சட்டம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும்போது சரியான சட்டத்தை கையில் எடுக்கணும்ல, சட்டத்தை பாதுகாக்கணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஆட்சி இருக்கும் போதாங்க அதெல்லாம் தெரியுது. இவங்க ஆட்சியில எல்லாமே தெரியாமே நடந்துச்சு. என்ன நடக்கல? பாலியல் பலாத்காரம், பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் நச்சான்றிதழ் ஒன்று பத்தாது அவங்களுக்கு. தெரிஞ்சு பண்ணது அதிமுக முக்கிய பிள்ளையார் தெரிந்து பண்ணது. அது மாதிரி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியுமா? சட்ட ஒழுங்கு பாஜக பிரச்சாரம் என்னன்னா, போதை பரவலா இருக்கு,
வந்து இது மாதிரி அமைச்சர்களை யாராவது ஒருத்தர் அமலாக்கத்துறையில புடிச்சு போடுறது, போதைக்கு வந்து அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து தேர்தல் நடத்த சொல்லி 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 ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்கட்சியை வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிற குறிப்பா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் வந்து இந்தியாவுக்கே பாஜகவுக்கு முதல் எதிரியாக பார்க்கப்படுகிறார். ஆக அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அதனால எதையாவது ஒண்ணு போற பக்கம் அள்ளி தெளிச்சிட்டு போறது. நாங்க கேட்கறது, நாங்க சரி இதெல்லாம் சொல்றீங்க, அதிமுக முதல் கட்சி இருக்கான்னு பாருங்க. எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க? 221 தொகுதியில திமுக வந்து முன்னிலை பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தொகுதியில வாங்கப்பட்ட தேர்தல்ல 221 தொகுதியில திமுக இன்னைக்கு நான் சொல்றேங்க, சேலஞ்ச் பண்ணி தந்தி டிவில சொல்றேங்க, 200 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேங்க. 200 சீட்டு திராவிட முன்னேற்ற யாருக்கு சேலஞ்ச் பண்ண முடியும்னு கேளுங்க. திருமணிகண்டன் சார், அரசுமாரனுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர் எங்களுடைய அண்ணன் தான். அவருக்கு மிக தெளிவா தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் எப்படி கஷ்டப்படும் தெரியுங்க. அதிமுக தலைவர் யார் என்பதை தொண்டர் முடிவு செய்து எடப்பாடியார் நிரந்தரமாக அந்த பதவியிலே அமர்த்தப்பட்டுவிட்டார். வெளியில் இருந்த ஒன்றிய அழகிரி சொந்த அண்ணனை கூட ஒத்துழைக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்களா எவ்வளவு குரல் இருந்தது, என்னாவது போக முடியுமான்னு சொன்னாங்க. ஸ்டாலின் போனதில்லைங்களா? அது மாதிரி எடப்பாடியாருங்க. எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் ஒட்டுமொத்த அதிமுக ஒரே அவர் தான். நீங்க சொந்த அண்ணனை சொன்னீங்கன்னா நம்ம அப்பா அப்புறம் சின்னம்மா சசிகலாவை நான் சொல்ற மாதிரி வரும். அப்புறம் எது தேவையா? சொந்த அண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அம்மாவின் காலில் விழுந்து ஒரு 2 மீட்டருக்கு இப்படி நின்று குனிந்தவர்கள் எல்லாம் அவர் வேலைக்கார பெண்மணி என்று சொன்னார்களே, அந்த வரலாறு சொல்லலாமா? அதிமுக பொதுச் செயலாளராக அம்மையார் இருந்தாங்க, விழுந்தாங்க, தவறு இல்லை. ஆனா பாஜகவுடைய தலைவராக இருக்கிற வெங்கையா என்ன செய்வீங்க? அதாவது சுயமரியாதை என்பதை அதிமுக கட்டுப்பாடு நீங்க பேசலாம். கடந்த 4 ஆண்டா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது இங்க பாருங்க, நீங்க தவறா நினைக்காதீங்க. அதாவது நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் உட்காருக்கும் போது தள்ளி உட்காருன்னு தம்பி உட்கார்ந்து நான் திண்ணையில தீர்ப்பு சொல்ல. அந்த மாதிரி அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில். பாஜக நினைத்ததெல்லாம் செய்தது, பாஜக நினைத்த சட்டத்தை கொண்டு வந்தது, பாஜக தான் மறைமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் செய்தது. மறுக்க முடியுமா? திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் நகைத்து பேசுறாங்க. யாரு எங்க வந்தாலும் ஊழல். பேசுகிற அளவுக்கு திட்டங்கள் இருக்கா? மக்கள்கிட்ட போய் சேருதான்னு கேளுங்க. பொறுப்புகளை மாற்றுவேன் அதிமுகவுக்கு வேற பிரச்சாரம் கிடையாது. நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம், ஆட்சிக்கு வந்த பிறகு 5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம் 5 தேர்தல்ல. அது வந்து ஈரோடா இருந்தாலும், விளவங்கோடா இருந்தாலும், விக்கிரவாண்டியா இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்பு நகர்ப்புற உள்ளாட்சியா இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்து வர்ற அனைத்து தேர்தலும் வெற்றி பெற போறோம். 200 தொகுதிங்கிறது சேலஞ்சு பண்ணி சொல்றேன். மக்கள்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய முத்தான முதல்வருக்கு தமிழக மக்கள் முத்தம் கொடுத்து வரவேற்கிறார்கள். ஆட்சி 6 ஆண்டுகள் 13 தேர்தலில் தோற்றது திமுக. அந்த இதே மாதிரி 2019, 21 அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக ஜெயிச்சிருச்சு சார். 2019, 2021 அதிமுக நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்க. எம்ஜிஆர் இருக்கும் போது தோத்தது உண்மை. 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தொடர்ந்து வெற்றி செய்ய வைத்தது உண்மை. இதெல்லாம் எடப்பாடி இந்த வெற்றியெல்லாம் எடப்பாடி வெற்றி எடுத்துக்க முடியுமா சார்? திமுக வெற்றி தளபதியாருடைய வெற்றின்னு சொல்ல முடியும் சார். நீங்க உங்க வெற்றியெல்லாம் எடப்பாடி வெற்றி. எடப்பாடி எப்ப ஜெயிச்சாருங்க? அதை சொல்லுங்க. எடப்பாடி வெற்றி இங்க வெற்றி பெற்று 1,00,000 ஆட்சியை 10 லட்சம் வாக்கு குறைவாக பெற்று ஆட்சி வந்து அதிமுக பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட சாதாரண எளிய மனிதரை ஒன்றுமே செய்ய முடியலங்க. ஏங்க நான் சுருக்கமா கேட்டேங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளராக ஆன பிறகு பெற்ற வெற்றிகள் எத்தனை? எந்த தேர்தல் 75 இடங்கள்ல வாக்குகளை பெற்று எதிர்கட்சி அப்படிதான் நினைக்கலாம். அது மட்டுமல்ல, வெறும் 1.5% வாக்குகள் குறைவாக பெற்று ஆட்சி வந்து எடப்பாடி நிலைமையில நான் கேட்கிறேன். திருச்சிக்கு தெற்க டோட்டலா டெபாசிட் இழக்கிறீங்களா? என்ன காரணம்? நாடாளுமன்ற திமுக 2021 வெற்றி பெற முடியாம போச்சு. சரி, இப்ப நான் கேக்குறேன், இதே எடப்பாடி தலைமையில
கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்ற இடங்களை மீண்டும் இடங்களை வெற்றி பெறுவார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? கொங்கு மண்டலம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஏன் மண்டலம் நான் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாதுங்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுக்கு பூரா போறீங்க. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல 10க்கு 10 வெற்றி பெற்றீங்கல்ல, 5 ஒரு 2 வெற்றி பெற முடியுமா உங்களால? சேலத்துல 10க்கு 9 வெற்றி பெற்றீங்க, வெற்றி பெற முடியுமா? தர்மபுரி 5 வெற்றி பெற்றீங்க, வெற்றி பெற முடியுமா? அதிமுகவுக்கு முடியாது சார். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற. முதலமைச்சர் இது முடியாது. தளபதியாருடைய ஆட்சி என்னங்கிறது மக்கள் உணர்ந்த பிறகு, அதை சுவாசிக்க ஆரம்பித்த பிறகு எடப்பாடியால் அல்ல யாராலும் முடியாது. மக்கள் முடிவு செய்யற போது எடப்பாடியார் நிச்சயமாக முன்னிலை வைப்பார். முதல் எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயலாளர் இருப்பாரான்னு பாருங்க. 2026 திமுக வந்த பின்னாடி 2026 எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயலாளர் இருப்பாரான்னு பாருங்க. அப்புறம் ஆட்சி அமைக்க பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.